நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான்ப்பா. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லி இந்த 91ஆம் சங்கீதத்தை எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த மறைவில் எப்படி இருப்பீங்க? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே போகிறது அது இயேசு கிறிஸ்து தான் அந்த உன்னதமானவர். அவருடைய மறைவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சர்வ வல்லவர் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய நிழல் பாதுகாப்பில் போயிடுவீங்க. நிழல் சொன்னால் பாதுகாப்பு. சரி, அது என்னன்னு பார்க்க போகிறோம். இது என்ன? சங்கீதம் 84:10 பார்த்தீங்கன்னா, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில், ஆகாமிய கூடாரம் சொன்னால் உன்னுடைய கை, கால், கண், மூக்கு, வாய், பாவ சரீரத்தில் அதெல்லாம் ஆகாமிய கூடாரம். ஒன்றை சொன்னால் ஒன்றை செய்யும், எதிராக நிற்கும். மாமிசம் ஆவிக்கு விரோதமாக நிற்கும், ஆத்மாவே எதிர்த்து நிற்கும், தேவனுக்கே பகையாக இருக்கும். அதான் ஆகாமிய கூடாரம். அதில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் எப்பையா இந்த சரீரத்தை உடைய ஆலயமாய் மாற்றுவேன்னு சொல்லி அந்த வாசல் படியில் போய் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். என்ன செய்தீங்க? எப்போ தேடினீங்க? இதான் முக்கியம். அப்படி செய்யும் பொழுது அதிலே 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய சேனையாக இருப்பீங்க. கை, கால், கண், மூக்கு, வாய், அவயவங்களை எல்லாம், ஆவி, இருதயம், மனது கர்த்தருடைய சேனையாக இருக்கும். தாவீதை பார்க்கிலும் எல்லாத்தையும் ஜெயிப்பீங்கப்பா. அந்த அனுபவத்தை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அதான் உன்னதமானவருடைய மறைவு. அது எப்படின்னு பார்ப்போம். அதில் 2ஆம் வசனத்தில், என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறது. அதுதான் என் வாழ்க்கையில் வேணும். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது. அதனால் இன்றைக்கே இப்பொழுது அதில் வாஞ்சை, தவனம்னா தாகம், எப்படி ஆயிலும் அதை அடையணும்னு சொல்லி என் இருதயமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஐயான்னு கதறுது. எப்படியாவது நான் ஜெயிக்கணும், எப்படியாவது அதுக்குள்ளே வரணும், என்னை உங்களுடைய சேனையாய் மாற்றும் என்று சொல்லி சத்தமிடுது. அதில் 84:3 பார்த்தீங்கன்னா, என் ராஜாவும், பார்த்தீங்களா, ராஜாவாக உள்ள வருவார், என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே. எப்படி கூப்பிட்றார்? உம்முடைய பீடங்களில் அண்டையில் சரீர அவயவங்களை எல்லாம் அவருடைய பீடமாக மாற்றி கொடுத்துருவார். இதான் ரோமர் 12:2. போதிக்கப்பா சபையில் தன் அவயவங்களையெல்லாம் ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க தெரியணும். அந்த பீடங்களில் அண்டையில் அடைக்கலாங்குருவிக்கு வீடும் ஆத்மா அங்கே போய் உள்ள சந்தோஷமாக இருக்குது. அந்த பீடத்தில் அனுதினமும் தன் சரீர அவயவங்களை எல்லாம் ஜீவ பலியாகவே ஒப்பு கொடுத்து, பார்த்தீங்களா, அதான் ஒரு வாழ்க்கை. ஆகாமிய கூடாரம் இல்லை. இப்போ அங்கே உள்ள ஜீவன் உண்டாயிருக்கும். அடைக்கலாங்குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இதெல்லாம் நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். அடைக்கலாங்குருவி, தகைவிலாங்குருவியெல்லாம் ஆத்மா, இருதயம், அதெல்லாம் உனக்கு ஒரு ஓமையாக சொல்லி வச்சுருக்கிறாரு. அது சர்வசாதாரணமாக பயமில்லாமல் தங்கியிருக்கும். அந்த அனுபவத்தை பெற முடியும். அதிலே 4ஆம் வசனத்தில், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா, அவருடைய வீடாக மாற்றி நீ என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கெட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் என்னதான் பாடுபட்டாலும் கர்த்தரே அதை செய்வார். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பாங்க. தேவ ஆலயம் சரீரம் அப்படி மாற்றப்பட்டு உள்ள ஆவி, ஆத்மா, இருதயம், மனதெல்லாம், ஐயா ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, துதியோடு அந்த துதி சத்தத்தை கேட்டுக்கிட்டு தான் எழுந்திருப்பீங்க. ஹலோ, இதெல்லாம் அனுபவம்ப்பா, பார்க்க தெரியணும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் நம்மளோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் இருக்கிறத, குமாரன் நமக்குள்ளே இருக்கிறத, இன்னும் தூதரெல்லாம் படைசூல சுற்றி உன்னை இருக்கிறதெல்லாம் காண முடியும். பொய் சொல்லலை. வாழ்க்கையில் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிந்திருக்கிறதான்
உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் அதில் 5ஆம் வசனத்தில் உம்மிலே பலன் கொண்ட மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதான் பாக்கியவான்கள்னு இயேசு கிறிஸ்து வாய் திறந்து சொன்ன உபதேசம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய பிரசங்கம் பூரா பாக்கியவான்கள் தான். இன்னும் சொல்கிறாரு சங்கீதம் 17:8, கண்மணியை போல என்னை காத்து. இவர்களைத்தான் தன்னுடைய கண்மணி போல காக்காரு. எல்லாரையும் இல்லை, நான் உலக ஆசீர்வாதத்துக்காக வேண்டி உலக ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு அதை தாரோ இதை தாரோ என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இறக்கம். தேவனை இறங்குவார், உன்னை காப்பாற்றுவார். ஆனால் இந்த காப்பாற்றுகிற காரியம் வித்தியாசமானது. கண்மணி போல உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பார், கையில் குறித்து வச்சுருப்பார், உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறதெல்லாம் நீ பார்ப்ப. சரி, 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. இப்போது என்னுடைய கூடாரம், பாவ சரீரமாக இருந்த ஆகாமிய கூடாரத்தை மாற்றி பரிசுத்த கூடாரமாய் அவருடைய அளவை மாற்றினது மாத்திரம் அல்ல, இப்போ என்ன செய்கிறாரா, அவருடைய கூடாரத்தில் அவருடைய மாம்சத்திற்குள், அவருடைய சரீரத்திற்குள் நம்மை மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. பகைவன் தொட முடியாது, உலகத்தின் அதிபதி தொட முடியாது, இச்சை ரோகங்கள் உன்னை பற்றுக்கொள்ள முடியாது, உலகம் உன்னை ஏமாற்ற முடியாது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அதான் உண்மை. அதில் மறைத்து என்னை கண்மலையில் மேல் உயர்த்துவார். உன்னை சீயோனுக்குள்ளேயும் பரம எருசலேமுக்குள்ளேயும் ஒரு பரிசுத்தவானாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, பற்றுக்கொள். சங்கீதம் 31:20 சொல்கிறாரு, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். இதெல்லாம் நிறைவேறும்ப்பா, கண்டுகொள்ள முடியும். ஐயோ, இதெல்லாம் கேட்டு சும்மா காதில் கேட்டு விட்டுட்டு போனால் என்ன இருக்குது? அதில் உலக ஆசீர்வாதத்துக்காக வேண்டி இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு வேண்டியபடி வளர்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அர்த்தம் இல்லை. மாயை, கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனங்கள் நம்பாத. இன்னும் சொல்கிறாரு 32:7 சங்கீதத்தில், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து விடும்படி செய்வேன். அவருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். சங்கீதம் 36:7, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆலயத்துக்குள்ளே வந்தவங்க சொல்கிற காரியம். அதனாலே மனுப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய செட்டைகளின் நிழல், குமாரனுடைய செட்டை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணி இருக்கிறாரு. அது பாதுகாக்கும். 52:8 பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவை மரத்தை போல இருக்கிறேன். இருக்கிறேன். பச்சையான ஒலிவை மரம் வளைஞ்சால் ஒடியாது. என்ன அவ்வளவு கூடுதலாக அதில் இருக்கும். தேவனுடைய கிருபையை இன்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பட்டுப்போன மரமாக உள்ள இருக்க மாட்டான். நீர்க்கால்களின் மரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரம், அதுலேயும் பச்சையான ஒலிவு மரமாக கூட இங்கே வெளிப்படுத்துகிறாரு. சங்கீதம் 61:3-4, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாக இருக்கிறேன். தேவாலயமாய் மாற்றப்பட்டு அதற்குள்ளே இருக்கிற ஆத்மா சொல்கிற காரியம்ப்பா, அதுதான் இதை சொல்லுது. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். 121 சங்கீதம் 5ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் தான் இப்படிப்பட்டவங்களை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். உனக்கு நிழல்னா பாதுகாப்பு. நிழல் அப்படின்னா பாதுகாப்பு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32:2 பார்த்தீங்கன்னா, அவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், காற்று என்று சொன்னால் உலகத்தில் உள்ள ஆவிகள், அதுக்கெல்லாம் ஒதுக்கு, பாதுகாப்பு, மறைவு. இன்னும் சொல்கிறார், பெருவெள்ளத்துக்கு புகலிடம். பூமியில் பெருவெள்ளங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், வியாதிகள் எது வந்தாலும் சரிதான். வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகும். பாவ சரீரம் வறண்டு கிடந்த நிலமாக இருந்தது, வனாந்திரமாக இருந்தது. அதில் நீர்க்கால்கள்லாம் உண்டாக்கிட்டார்.
அதுதான் ஏசாயா 35 அதிகாரத்தில் பார்க்குறீங்க. நீர்க்காலவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையில் நிழலாகவும் இருப்பார். பெருங்கண்மலை அவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அந்த நிழல் அதில் தான் நம்ம இருப்போம். வெயில் உன் மேலே படாது. உண்மைப்பா, என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறத தான் உன் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யோவான் 3:16 சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எப்படி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இப்படிப்பட்டவர்களுக்கு குமாரனை கொடுக்காரு. அவருக்குள்ளே நீங்கள் தங்கியிருக்கும்படி, அவருக்குள் வளரும்படி, அவரே உங்களுக்கு கூடாரமாய் மாறும்படிக்கு கொடுக்குறாருப்பா. கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன். 1 யோவான் 3:1 சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தில் பெருமையில் வாழ்கிற அவர்கள் அறியாதபடியினாலே அவர்கள் அதை அறிய மாட்டார்கள். நம்மையும் அவங்க அறிந்து கொள்ள முடியாது. இப்படி மாறி இருக்கிற ஒரு மனுஷிய தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனை அல்லது மனுஷிய உலகம் அறியாது. பயப்படாத, அவங்களுக்கு புரியாது, தெரியாது, போதவர்களுக்கே தெரியாது நீ விசுவாசி இப்படி மாறி இருக்கிற அப்படிங்கிறது. ஒரு நற்கிரியினாலே தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நல்லா கவனிங்கப்பா. இதுக்குத்தான் சபை ஒரு மனுஷனை தேவனுடைய ஆலயமாய் மாற்றணும், அவருடைய கூடாரமாய் மாற்றி அதற்குள் அவன் ஆத்மா தங்கி இருக்கிறதை காண செய்ய வேண்டும். அது இந்த காலத்தில் செய்தால் எழுப்புதல் தானாக வந்துடும். இல்லைன்னா நீங்கள் எத்தனை முழு இரவு ஜெபம் நடத்தினாலும் சரி, ஊழியக்காரங்கள்லாம் கூடி ராத்திரி இரவு ஜெபம், விழிப்பு ஜெபம் எவ்வளவு நடத்தினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் வேறு எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதை செய்யுங்க. முதல்ல உங்களுக்குள்ளே இதை கண்டு அனுபவித்து வருகிறவர்களாக இருந்தால் உங்களை நீங்கள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல சபையில் உண்டு பண்ணுவார். இன்னும் சொல்கிறார் 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி அவருடைய கூடாரத்துக்குள்ளே போய், அவருடைய ஆலயத்துக்குள்ளே போய் உன் ஆத்மா பிழைத்திருக்கும்படிக்கு பாவத்தினாலோ அக்கிரமத்தினாலோ மீறுதலினாலோ உலகத்தினாலோ உலக ஆசாபாசங்களினாலோ அல்லது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனாலோ கெட்டு போய் விடாதபடி பிழைத்திருக்கும்படி, அவருக்குள் பிழைத்திருக்கும்படி, அவராலே பிழைத்திருக்கும்படி இவ்வளவாய் தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பி, நான் இருந்த பழைய உலகம் கண்ணினிச்சை, மாம்சத்தினிச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய அந்த உலகத்திற்கு கிடந்தேனே, அவர் எனக்குள் அவரை அனுப்பி இவ்வளவாய் அதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. கொஞ்சம் கடுமையாக தெரியும், ஆனால் செய்தி இதுதான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்தில் முக்கியமாக கடைசி காலம் சீக்கிரமாக தேடி கண்டுகொள்ளுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாத. அவர் உன்னை அழைத்தார், தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் குமாரனுக்குள்ளாக நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் அவருடைய மறைவுக்குள்ளே வரணும். அதாவது இந்த பாவ சரீரத்தை ஒழித்து விட்டு அவருடைய சரீரத்துக்குள்ளாய், அவருடைய கூடாரத்திற்குள்ளாய், அவருடைய ஆலயமாகிய சரீரத்துக்குள்ளாய் நம்மளை மாற்றி அமைத்து கொடுக்கறது தான் இவ்வளவு நேரமும் நீங்கள் கேட்ட செய்தி. உண்மை அதுதான். அதில் வந்துட்டீங்கன்னா இதில் வரப்போகிற தொடரில் பிதாவினுடைய காரியம் நிழல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உன்னதமானவருடைய மறைவில் வந்துட்டிங்கன்னா சர்வ வல்லவருடைய நிழல் உங்களுக்குள்ளே உண்டாகும். அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் காரியங்கள்லாம் நீங்கள் உள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கப்பா, உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுதோ இல்லையோ தேடு, அவர் கொடுத்துருவார். கேளு, கொடுப்பார். தட்டு, திறக்கப்படும். இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு நிச்சயமாக அனுக்கிரகம் பண்ணி தருவார். மேலாக இன்னும் அதிகமாக என்னுடைய காரியங்களை நீங்கள் தாங்குங்க. ஃபோன்பேலையோ உங்களால் முடிந்த ஒரு காரியங்களை செய்யுங்க. ஏன்னா நிறையா தேடிக்கிட்டு இருக்கலப்பா. நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு, சுவிசேஷங்க. தசவமாக வாங்கிட்டாலே சபை இல்லை, சபையில் போய் போதிக்கிறவனாக இருக்கிறேன். யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த காலங்கள் அப்படித்தான் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி சத்தியத்தின்படி அவர்கள் அறிந்து அதில் நிலைத்திருக்கத்தக்கதாய் தகப்பனே, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் அவர்கள் நாங்கள் வந்தோம் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாய் பெரிய காரியங்களை கண்டு சந்தோஷம் உலகத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கத்தக்கதாய் பிள்ளைகளை ஆசீர்வதி. சரீர பலவீனங்கள், வியாதிகள் அவர் மேல் இருந்தால் தகப்பனே, இந்த நிலையில் உம்முடைய நாமத்தினாலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவைகளை விட்டு அவர்களை தூரமாக்கும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும்.
முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779511. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.